அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் கரூர் டிவி நேயர்களுக்கும் அதன் உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நமது குபேர கலச அறக்கட்டளையோட 22வது மாதாந்திர கருத்தரங்கம் இது நடக்குது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எல்லாம் வல்ல விநாயக பெருமான வணங்கி என்னுடைய ஜோதிடம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சில தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் காமன் நேரத்தில் என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் சொல்லிட்டு பல வகையான மருத்துவ முறைகள் இருக்கு. அதே மாதிரி தெரப்பின்னு எடுத்தோம்னா அதே மருத்துவத்தில் தெரப்பி சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர், பாத சிகிச்சை, வர்ம தடவல், பிசியோதெரப்பி, காந்த சிகிச்சை, யோகா, உணவுகள், உடற்பயிற்சி, ரெய்கி தெரப்பி, இது போன்ற இன்னும் பல தெரப்பி முறைகளும் நம்மளுடைய மருத்துவ முறைகள்ல இருக்கு. அப்போ இந்த மருத்துவ முறைகள்ல நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா விதமான மருத்துவ முறைகளும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா இல்ல. ஒரு சில பேருக்கு ஒரு மருத்துவ முறையில கேட்கும். ஒருத்தருக்கு அலோபதி மருத்துவத்தை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒருத்தருக்கு சித்த மருத்துவம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆயுர்வேத மருத்துவம் எடுக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர், அதாவது கண்ணுக்கே தெரியாத புள்ளிகளை தூண்டும் போதும் அவங்களுக்கான விஷயங்கள், அதாவது அவங்களுக்கான நோய் சார்ந்த விஷயங்கள் ரெடி ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த நபர் பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த நோய் பாவம் ரெடி ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம ஜாதக ரீதியாகவும் நம்ம இதுல நம்ம பலன் சொல்ல முடியும். அதாவது நம்ம ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கோ அது சார்ந்த நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் குணமாகுது அப்படிங்கிறது 100% உண்மைகள் தான். ஏன்னா நான் என்னுடைய மருத்துவ முறைகளே பாத்தீங்கன்னா மருத்துவம் பாக்குறேன், ஜோதிடமும் பாக்குறேன். அப்போ மருத்துவம் சார்ந்து வரும் போது மருத்துவ ரீதியா பாக்குறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட வர வாடிக்கையாளர்கிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு என்ன மாதிரி மருத்துவங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப அதை சொல்லும் பொழுது அதுக்கு சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு அது பயன்படும் பொழுது நல்ல ஒரு பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மருத்துவம் சரி ஜோதிடம் சரி நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதாவது சில விஷயங்கள் மருத்துவத்துல நம்மளால என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத நம்ம ஜோதிடத்தை வைத்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா எந்த கிரகம் போகுது, எந்த அந்தரம் போகுது, எந்த புத்தி நடக்குது, அப்ப அந்த புத்தி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வச்சு இந்த புத்தி போகுதா, இப்ப புதன் போச்சுன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எந்த இடத்துல அந்த பாவத்துல இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நம்ம மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமா என்ன தேவை? எல்லாருமே என்ன சொல்லுவோம்? உணவு சொல்லுவோம் இல்லையா? உணவுலதான் எல்லாருமே ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு உடலுக்கு தேவையான ஒரே விஷயம் தூக்கம் இருந்தா மட்டுமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். நீங்க சாப்பிடவே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்க எந்த ஒரு நீர் ஆகாரம் எடுக்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா தூக்கம் ஒண்ணு இல்லை அப்படின்னாலே ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு நாள் தூக்கம் கேட்டாலே அப்போ அதுவே தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்போ ரொம்ப பிரச்சனைக்குரிய அமைப்புல இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே காமனா பண்ற ஒரு விஷயம் தூங்குறது, சாப்பிடுறது. அதுலயும் மெயினா பண்ற விஷயம் தூங்குறது மெயின். ஏன்னா அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. அப்ப தூக்கம் இல்லை அப்படின்னாலே அவங்க நிறைய பாதிப்பை ஏற்படுத்துறாங்க. உடல் சார்ந்த விஷயங்கள நிறைய தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப யார் ஒருத்தர் நல்லா தூங்குறாங்களோ அவங்க பக்கத்துல யமன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம சரியா தூங்கல அப்படின்னா நம்மளுடைய நம்ம உறுப்பு கெட்டு போகிறது பார்த்தீங்கன்னா கண்கள் தான். ஏன்னா கண்கள் ரொம்ப முக்கியம். கண்கள் இல்லை அப்படின்னாலே அதாவது கண்ணுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாலே நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கிற உறுப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா லிவர், கல்லீரலை தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த கல்லீரல் கெட்டு போகுது அப்படின்னா அந்த கல்லீரல் கெடுது அப்படின்னாலே நம்மளுடைய கண் சார்ந்த தொந்தரவு ஏற்பட்டுருச்சு. அப்ப கண்ணுல பிரச்சனை வந்தாலே கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு இப்படின்னு ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் நம்ம தொடர்பு படுத்தி பேசலாம். அப்ப அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மஞ்சக்காமால வந்துருச்சு அப்படின்னாலே அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சித்த வைத்து போனோம்னா கண்ணை பிடிச்சி பார்த்துட்டு கையில இருக்கிற ரத்தத்துல வச்சு பார்த்துட்டு என்ன எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற பார்த்து சொல்லிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்கு, மஞ்சக்காமலை. ஏன்னா லிவர் பாதிக்கப்படும் பொழுதுதான் மஞ்சக்காமலையும் நமக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கும்.
அப்போ அது சார்ந்த விஷயங்கள் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நோய் பாவம் எப்படி இயங்குது அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பா வச்சுக்கும். நாம எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல. இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், இதை வயிற்றுக்கு போடலாம், நம்ம உடலுக்கு இது எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறத விட நம்மளோட தூக்க போதும் முக்காவாசி நோய் குணமாயிரும். அதுக்கப்புறம் சின்ன ஒரு காவாசிக்கு நம்ம மருந்துகள் எடுத்தாலே போதுமானதா இருக்கும். இப்போ ஒரு தூக்கம் வரல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு சில மருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், அப்ப தூக்கத்தை வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம வீட்டுல இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். பெருசா நம்ம போய் ஒரு மருத்துவமனைக்கு போக இல்ல சித்தா மருத்துவரை போய் பாக்குறதோ அந்த மாதிரி வேண்டியது. நம்ம வீட்டுல இருக்கிற மருந்தை வச்சே நீங்க வந்து செயல்படுத்திக்கலாம். அந்த பொருளே போதுமானதான். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே இப்போ அதிகமா பயன்படுத்தல அப்படிங்கிறது தான். முதல்லாம் பாத்தீங்கன்னா இது இல்லாம ஒரு மசாலா ஐட்டமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அதை யாருமே பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா எல்லாமே மசாலா பொடி வந்தனால ஒரு குழம்பு வைக்கிறதுனால பொடியை வாங்கி பாக்கெட் பொடியை வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க. அதுல என்ன பொருள் இருக்கு இல்ல அப்படிங்கறதே தெரியாம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசகசா. இந்த கசகசா பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேனிய பராமரிக்கிறதுலயும் ரொம்ப முக்கியமான பங்கு அப்படிங்கிறது கசகசா மட்டும்தான். ஏன்னா இப்ப அது யாருமே அதிகமா பயன்படுத்துறதே இல்லை. ஆனா அது போக பாத்தீங்கன்னா சுத்தமான கசகசாவும் கிடைக்கிறது இல்லை. அதை நம்ம அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஏன்னா கொஞ்சம் அது நல்ல ஒரு கடைகள்ல வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட சொல்லி வச்சு வாங்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கசகசாவை நான் டேஸ்ட் பண்ணும்போதே தெரியும், ஒரு மாதிரி சவுச்சவா இருக்கும். இப்போ வர சில கடைகள்ல வாங்கிட்டீங்கன்னா ஒரு நரநரன்னு இருக்கும். அந்த கசகசா முக்கியமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் அந்த ஒரு கசகசாவுடைய எஸ்என்எஸ். அப்ப அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அப்படி நம்ம அந்த கசகசாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப கசகசா எடுக்கிறோம். அப்புறம் முந்திரி பருப்பு 2 இதை சம அளவு, அதாவது கசகசா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுக்கிறோம் அப்படின்னா முந்திரி பருப்பு ஒரு 4 பருப்பு எடுத்துக்கலாம். இது 2யும் நல்லா அரைச்சு பால்ல மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது நல்லா வரும். அதே மாதிரி கண்ணுல ஏற்படக்கூடிய கருவளையம் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நமக்கு சரியாகக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படின்னா. ஏன்னா கசகசா அப்படின்னு எடுத்தா இது ஒண்ணுக்கு தானே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பொருளை எடுத்தோம்னா அந்த மருத்துவ குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல விதமான மருத்துவத்துக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத. அப்ப அடுத்து அந்த கசகசாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கசகசாவை தேங்காய் பால்ல ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வயிற்று புண்ணு குணமாகும். ஏன்னா அந்த கசகசாவினுடைய அமைப்பு இதுதான். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஆறாத புண்கள் அது எல்லாத்தையுமே ஆத்தக்கூடியது அப்படிங்கிறது கசகசாவோட தன்மை இருக்கு. அதை எப்படி சாப்பிடுறோம், எதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் அதோட தன்மை வேலை செய்யும் அப்படிங்கிறது. இப்போ இதை நம்ம தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நம் உடல்ல இருக்கக்கூடிய குடல் புண் சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஆறக்கூடியது. அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வாய் புண் வந்துடும். இல்ல இன்னொருத்தர் சாப்பிட்டா எச்சி சாப்பிட்டுட்டாங்க, ஒருவேளை இன்னொரு சாப்பிட்ட கிளாஸ் எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வாய் புண்ணு வந்துருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெமடியா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கசகசாவை நல்லா பால்ல அரைச்சு நல்லா பேஸ்டா ரெடி பண்ணி நம்ம சீதபேரியா போகுது குழந்தைங்களுக்கு எல்லாம், சின்ன குழந்தைங்க எல்லாம் போகும்போது நம்ம அதை பேஸ்டா அரைச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வயிற்றால போகிறது எல்லாமே ரெடியாகக்கூடிய அமைப்புல இருக்கும். அதே மாதிரி நல்லா தூக்கம் வர்றதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. கொத்தமல்லி வந்து ஒரு 20 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கசகசாவை 3 கிராம் சேர்த்து அரைச்சு அதை சாப்பிட்டு வந்தா நல்லா தூக்கம் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இரவு வேலையில எடுத்துக்கணும். இரவு வேலையில எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பால்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நம்ம தூக்கத்துக்கு மட்டும் இல்ல, இது ரொம்ப முக்கியமா 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இது ரொம்ப அதிகமா பயன்படக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு போதை வஸ்துனே சொல்லலாம். ஏன்னா கசகசாவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணமும் கூட. அப்போ இது ஒரு வயாகாரானே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ஆண் பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பாதாம், பிஸ்தா, நிலக்கடை இது எல்லாத்தையும் கசகசால போட்டு அரைச்சு அதை பால்ல கலந்து நைட் இரவு வேலை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்மைத்தன்மை அப்படிங்கிறது, வீரியத்தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா கசகசாவுடைய மருத்துவ குணங்கள் இன்னும் பல இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் இது சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதை உணவுல சேர்த்து நம்ம பல நன்மைகள் அறிஞ்சிட்டோம். இது என்ன அதுக்கப்புறம் வேற வேற என்ன ஒரு விதமான அதாவது இதுக்கப்புறம் வேற வேற என்னென்ன நோய்களுக்கு இது குணமாகுது அப்படின்னா, ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான விஷயங்களை குறைக்குது. வாய்ப்புண்ணு, கண் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்குது. நல்ல வலி நிவாரணியா செயல்படக்கூடிய சரி பார்ப்போம். இதுவே பாத்தீங்கன்னா மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் பாத்தீங்கன்னா வாங்கி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமா இருக்கு. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 8ஆம் பாவம் பிரச்சனை. அதாவது தன்மையில பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன்.
நீர்த்து போகிறது, இல்ல சீக்கிரமா விந்து வெளியேறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருந்தார். அப்ப அவருக்கான பிரச்சனையை நம்ம ரெமிடி சொல்லணும் இல்லையா? அந்த ரெமிடி அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அப்ப அவருக்கு சொன்ன பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் நீர்முள்ளி விதையும் தான். இது ரெண்டையுமே அவங்க எடுத்துக்கிட்டு வந்து டெய்லியும் இரவு வேளையில எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவு ரெடி ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயம் அவரு ஒரு தந்தை ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஜாதக ரீதியாவே நம்ம வந்து எந்த மருத்துவம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதா. அப்போ இந்த மாதிரி ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நம்ம வழிகாட்டியா செயல்படும் பொழுது அவங்க சந்தோஷப்படும் போது நமக்கும் அது ஒரு திருப்திகரமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி எப்பயுமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ அடுத்தவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு திருப்திகரமா கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமாவே செயல்பட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறதுதான். ஏன்னா நம்ம ஜோதிடரா இல்ல மருத்துவரா ஜோதிடரா இருந்தாலும் நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பிதான் அவங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம கவனமா அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கறதுதான். இதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தானே. ஏன்னா எல்லார் வீட்லயுமே எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? அப்போ கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை தீர ஜாதிக்காய் வசம்பு இந்த ரெண்டையுமே பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்குங்க. அப்போ இரவு வேலையில தூங்க போகும்போது 2 பேருமே ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து 2 பேருமே மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போய் ஒரு அந்யூன்யம் ஏற்படக்கூடிய அமைப்புல இந்த ஜாதிக்காயும் வசம்பும் நல்ல ஒரு மூலிகையா செயல்படும், வசிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஜாதிக்காயும் வசம்புமே. அப்ப இதை வந்து ரெகுலரா பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வீட்டுல அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, என்ன போட்டு கணவர் அடிக்கிறாரு அப்படிங்கிற சொல்றையில மனைவி என்ன பார்த்து சந்தேகப்படுறாங்க. ஆனா அவங்க கணவர் நல்லவரா இருப்பார், ஆனா மனைவி ஒரு சந்தேகமா இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எடுத்து இந்த மூலிகை மட்டும் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல வசியத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லாம சுமூகமான விஷயங்கள்ல போயிட்டே இருப்பார். ஒருத்தரை புரிஞ்சிக்க கூடிய சூழ்நிலைய இந்த வசிய மூலிகை அப்படிங்கிறது உங்களுக்கு செயல்படும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு மூலிகை இருக்கு, காதலை பிரிக்கிறதுக்கு மூலிகை இருக்கு. அதெல்லாம் அவங்க ஜாதக ரீதியான விஷயங்கள்ல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பண வசிய மூலிகை இருக்கு, பணம் வசியம் செய்ய உணவுகளும் இருக்கு. எந்த உணவுகளை சாப்பிட்டா நமக்கு பணம் வரும், எந்த மூலிகை எடுத்தா நமக்கு பணம் சேரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நமக்கு சரியான வேலைகள் செட் ஆகலை, நமக்கு எந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தொழில் நடக்கலை, தொழிலில் பிரச்சனையா இருக்கு, வேலையாட்கள் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க இல்லையா? அப்போ அதனால வருமானம் தடைப்படுது அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏத்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கேத்த உணவுகளும் இருக்கு. ஏன்னா உணவுகள் ரீதியாகவும் நம்ம வந்து ஒரு வசியத்தை கொடுக்கலாம், மூலிகை ரீதியாகவும் நம்ம தொழில் ரீதியான விஷயங்களையும் கொடுக்கலாம். வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 6ஆம் அதிபதி 10ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதக ரீதியாவே நம்ம 6ஆம் அதிபதி 10ல இருக்காரு அப்படின்னா சுய தொழில் செய்வார், ஆனா அவரே முதலாளி, அவரே தொழிலாளியா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே 6ஆம் அதிபதி வீட்டுல 10ஆம் அதிபதி இருக்காரு அப்படின்னா வேலைக்கு ஆள் வச்சு இவரு முதலாளித்துவமா வேலை செய்வார் அப்படிங்கிறது தான். அப்போ ஒருத்தருடைய ஜாதக ரீதியான அமைப்புல யாரு வேலைக்கு போவா, யாரு வேலைக்கு போக மாட்டா, யார் தொழில் செய்வா, யார் வந்து தொழிலே செஞ்சாலும் அதுலயே அவர் வேலையாளா இருப்பார் அப்படிங்கறத அவங்க ஜாதகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பலன் சொல்ல முடியும், பரிகாரமும் சொல்ல முடியும், அதை மூலிகை ரீதியாகவும் சொல்ல முடியும், அதே மாதிரி கோவில் பரிகாரங்களின் ரீதியாகவும் நம்ம அதை சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதா. அப்போ எல்லாருக்குமே பொதுவா வந்து விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான லக்னம் இருக்கும் இல்லையா, நட்சத்திரம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு ஏத்தாற்போல், அந்த லக்னத்துக்கு ஏத்தாற்போல் அந்த கிரக அமைப்பு எங்க அமர்ந்திருக்கோ, எந்த வீட்டுல இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம பார்க்கணும், அந்த வீட்டை பார்க்கணும். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுதான் ஒருத்தருக்கு நம்ம ஒரு ரெமெடியை கொடுக்க முடியும். இப்ப இன்ஸ்டன்டா நம்ம லைவ்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது நீங்க ஒரு ரெமெடி கேட்குறீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து இதை சொல்லி இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா 100% செய்யுமானா 50% செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100%ங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சே நம்ம முடிவு சொல்லும் பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். ஏதோ என்னால முடிந்த தகவலை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு நம்புறேன். அடுத்து வீடியோல மீண்டும் சந்திப்போம் இன்னும் புதிய தகவலோட.
மிக்க நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் 9787779937 9787779937. நன்றி, வணக்கம்.